வணக்கம் குழந்தைகளே! குட்டீஸ் தமிழ் வகுப்புக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் நல்ல ஈஸியான டாபிக்கா நான் எடுத்திருக்கிறேன். சரிங்களா? இப்போ நான் ஒண்ணு சொல்றேன். இது எந்த டாபிக் நீங்க தான் கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ ம் தென்னை மரம் இருக்குல்ல? தென்னை மரம். தென்னை மரம் உயரமாக இருக்கும். சரிங்களா? இதே வந்து ம் தக்காளி செடி இருக்குல்ல? தக்காளி செடி. ஆ குட்டையா தாழ்வா இருக்கும். சரிங்களா? இப்ப தென்னை மரம் உயரமா இருக்கும். தக்காளி செடி உயரம் குறைவாக இருக்கும். சரிங்களா? குட்டையாக இருக்கும். ஓகேவா? இப்ப இருந்து கண்டுபிடிங்க நம்ம என்ன டாபிக் எடுக்க போறோம்னு. தென்னை மரம் உயரம், தக்காளி செடி குட்டை. ஆ ஆப்போசிட்டா சொல்றேன். சரியா? எதிரெதிரா சொல்றேன். சரியா? அப்படின்னா நம்ம இன்னைக்கு என்ன படிக்க போறோம்? கரெக்ட். எதிர்ச்சொல் படிக்க போறோம். என்ன படிக்க போறோமா? எதிர்ச்சொல் படிக்க போறோம். எதிர்ச்சொல் அப்படின்னா என்ன? அதுக்கு டெஃபனிஷன் என்ன? அதுக்கு பொருள் என்ன? அப்படின்னா, ஒரு சொல்லுக்கு வேறு ஒரு பொருள குறிக்கிறது. சரிங்களா? மாறுபட்ட கருத்த சொல்றது. சரிங்களா? இப்போ நான் உயரம்னு சொன்னேன் நானு. சரிங்களா? தென்னை மரம் உயரம்னு சொன்னேன். தக்காளி செடி குட்டைன்னு சொன்னேன். உயரம்க்கு அப்படியே எதிர் பொருள குறிக்கிறது. சரிங்களா? நேர்மறையான பொருள் சொல்லாம, அதுக்கு எதிர் எதிர் ஆப்போசிட்டான பொருள குறிக்கிறது. இங்கிலீஷ்ல நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆப்போசிட் சொல்வீங்கல்ல. நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம்? எதிர்ச்சொல். என்ன சொல்லுவோம்? எதிர்ச்சொல்குள்ள சிம்பல் என்ன? இதுதான். பெருக்கல் குறி. சரிங்களா? பெருக்கல் குறி தான் எதிர்ச்சொல்குள்ள சிம்பல், குறி. சரிங்களா? இப்போ எதிர்ச்சொல். இங்க பாருங்க இன்னைக்கு டாபிக் என்ன படிக்க போறோம்? எதிர்ச்சொல் படிக்க போறோம். நம்மளுடைய அன்றாட பாட வேலைகள்லயும் அதிகமா பயன்படுத்தக்கூடிய சொற்களையும் தான் அதிகமா நம்ம இதுல படிக்க போறோம். சரிங்களா? எதிர் சொற்கள். சரிங்களா? எதிர் சொற்கள். ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் நமக்கு ஞாபகம் வர்றது என்னது? பாருங்க. சிறிய. சரிங்களா? நீங்க சிறிய பிள்ளைகளா இருக்கீங்க. நம்மளோட அம்மா, அப்பா யாரு? பெரியவங்க. நம்மளோட அம்மா, அப்பா யாரு? வயதுல பெரியவங்க. சோ இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? சிறிய. சி ரி ய சிறிய. இங்க பாருங்க. எப்பவுமே எதிர்ச்சொலுக்கு இந்த குறி தான் போடணும். சரியாம்மா? இங்க பாருங்க. பெருக்கல் குறி தான் போடணும். சிறிய, பெரிய. இங்க பாருங்க. சில பேரு சிறிய, பெரிய இந்த வேறுபாடு எழுதும்போது ரொம்ப மிஸ்டேக் வரும். சரியாம்மா? இங்க பாருங்க. சிறியல எந்த வந்திருக்கு? ஆ வல்லின வந்திருக்கு. கசட தப ரி. சிறியல வல்லின வந்திருக்கு. இதே பெரியல இடையின வந்திருக்கு. சரிங்களாம்மா? பெரியல இடைநெறி வந்திருக்கு. சரிங்களா? இத எழுதும்போது கவனமா எழுதணும். சரிங்களா? சொல்லும்போதே இடைநெறி, வல்லினரி, இடைநெறி, வல்லினரி அப்படின்னு சொல்லி படிங்க. சரிங்களாம்மா? அதுக்கு அடுத்தது மே இல் மேல். மே மேல் நோக்கிய இல் மேல். மே மேல் நோக்கிய இல் மேல். மேல்னா என்னது? மேல. மேல இருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் முதல் தளம் எங்க இருக்கு? மேல இருக்கு. அடுத்தது கீழ்த்தளம் எங்க இருக்கு? கீழ இருக்கு. ஓகேங்களா? மேல் தளம் கீழ். மேல் கீழ். என் கை எங்க இருக்கு? மேல இருக்கு. என்னோட பென் எங்க இருக்கு? பேனா எங்க இருக்கு? கீழ இருக்கு. மேல் கீழ். மேல் கீழ். சரிங்களா? சோ கீழ்க்கு என்ன ஸ்பெல்லிங் பாருங்க? கீ மகரையில். சரிங்களா? நல்லா கவனம் வச்சுக்கோங்க. மேல் மேல் நோக்கியில் மேல் மேல இருக்கு. மேல் மேல் நோக்கியில் போடணும். கீழ் கீழ இருக்கு. மகரையில் போடணும். கீ மகரையில் கீழ். ஓகேங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் மூன்றாவது பகல். பகல் என்னது? பகல் நேரம். சூரிய வெளிச்சமா இருக்கும் இல்லையா? பகல் நேரம். பகல் நேரத்துக்கு அப்படியே எதிர் என்னது? அப்படியே நமக்கு 6 மணி, 7 மணி, 8 மணி ஆக ஆக என்னவாக ஆரம்பிக்கும் நமக்கு? சூரியன் மறைஞ்சு சந்திரன் வெளியில வருவாரு. அது என்னது? இரவு நேரம். பகல், இரவு. பகல், இரவு. சோ பகலுக்கு என்ன எதிர்ச்சொல்? இரவு. எந்த போடணும்? இடையின பகல், இரவு. பகல், இரவு. சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் நல்லது. சரிங்களா? நல்லது. ஓகே. எதெல்லாம் நல்லது? எதெல்லாம் நல்லது? பெரியவங்களுக்கு மரியாதை குடுக்கறது நல்லது. ஓகே. எல்லார்கிட்டயும் கோபப்படுறது நல்லதா? கெட்டது. ஓகே. அடுத்தது நல்ல ஊட்டச்சத்தான காய்கறிகள், பழங்கள்,
பயிறு வகைகள்லாம் சாப்பிடுறது உடலுக்கு நல்லது. இதே வந்து சிப்ஸ் ஐட்டம், ஆயில் ஐட்டம், முறுக்கு, மிக்சரு, ஜங்க் ஃபுட் வெளியில இருக்கிறதெல்லாம் சாக்லேட், பிஸ்கட் இதெல்லாம் சாப்பிடுறது உடலுக்கு கெட்டது. சரிங்களா? அடுத்தது வந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறது என்னது? கெட்டது. அதுக்கு பதிலா நம்ம ஓடி ஆடி நல்லா விளையாடுறது உடலுக்கு நல்லது. சரிங்களா? நல்லது வேணுமா? கெட்டது வேணுமா நமக்கு? நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். நோய் நொடி இல்லாம நம்ம நல்லா இருக்கணும். அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? உடற்பயிற்சி வேணும். அதுக்கடுத்து நல்லா வீட்ல சமைக்கக்கூடிய உணவுகளா சாப்பிடணும். ஹெல்த்தியானதா சாப்பிடணும். டெய்லி ஒரு பழம் சாப்பிடணும். அது எந்த ஒரு பழமா கூட இருக்கலாம். ஒரு வாழைப்பழமா இருக்கலாம். இல்ல வந்து இன்னைக்கு இப்போ தர்பூசணி இருக்கு. தர்பூசணி 2 பீஸ் சாப்பிடலாம். கொய்யாப்பழம் சாப்பிடலாம். பழ வகைகள் டெய்லி ஒரு பழம் சாப்பிடுறது நம்ம உடலுக்கு நல்ல ஆரோக்கியம் தரும். சரிங்களா? நம்ம முகம்லாம் எப்பயும் வாடி போகாம, வயதாகாம நல்லா இளமையா இருக்கும். நல்லா க்ளோவா இருக்கும். நமக்கு ஃபேஸ் அழகா இருந்தா நமக்கு பாக்குற கண்ணாடியில பார்க்கும்போது எப்படி இருப்போம்? அழகா இருப்போம். அப்படிதானே? அதுக்கு நம்ம நல்லது மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். கெட்டத பக்கத்திலே போக்கூடாது. சரியாம்மா? இப்ப பாருங்க நல்லது, கெட்டது. கேயிட்டது கெட்டது. நல்லது, கெட்டது. சரிங்களா? அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் வெற்றி. வெற்றி வெற்றி நான் ஜெயிச்சிட்டேன். நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டேன். 10 பேர் ஓடுனாங்க. அதுல நான் ஃபர்ஸ்ட்டா வந்துட்டேன். நான் வெற்றி பெற்றுட்டேன். அப்படின்னு சொல்றோம்ல வெற்றி. இதே வந்து நம்ம வந்து அந்த அந்த போட்டியில நம்ம வந்து வெற்றி பெறல. நம்ம வெற்றி பெறல. அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? தோல்வி. அதுக்கு என்ன சொல்லுவோம்? தோல்வி. தோல்வின்றது நமக்கு தப்பு கிடையாதுமா. அது வந்து வெற்றியினுடைய முதல் படிக்கட்டு. சரிங்களா? இப்ப நம்ம வந்து நிறைய ஒரு காம்படிஷன் நிறைய போட்டிகள்ல நம்ம கலந்துக்கிறோம். ஸ்கூல்ல வைக்கிறதுல, இல்ல வெளியில வைக்கிறதெல்லாம் காம்படிஷன்ல கலந்துக்கிறோம். அதுல நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இனிமேல் நான் அதுக்கு போமாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சரிங்களா? அது மூலமா தான் நம்ம வெற்றி அடையறதுக்கு என்ன செய்யுது? ஒரு வழி உண்டு பண்ணி குடுக்குது. ஒரு தோல்வி மூலமா இத நம்ம இப்படி செய்யக்கூடாதுங்கிறத நம்ம கத்துக்க போறோம். சரிங்களா? சோ தோல்வி அடைஞ்சுட்டா துவண்டு போகக்கூடாது. மறுபடியும் நமக்கு ஒரு சான்ஸ் நினைச்சு நீங்க முன்னேறி போகணும். சரியாம்மா? தோல்வியே வெற்றிக்கு அடையாளம். சரிங்களா? நம்ம தோத்துட்டோம்னு நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறேன். நான் அதுல கலந்துட்டு இருந்திருக்கேன். நம்ம கலந்துக்கிட்டாலே நம்ம பாதி ஜெயிச்சுட்டோம். சரிங்களா? மீதி வந்து அடுத்த டைம் நம்ம இன்னும் எப்படி அத நல்ல விதமா பண்ணணும் அப்படின்னு கத்துக்கிறதுக்கு தான் தோல்வி நமக்கு ஒரு சான்ஸ். சரிங்களா? சோ அதனால தோல்வியை கண்டு யாரும் துவண்டு போகக்கூடாது. சரிங்களாம்மா? சோ வெற்றி என்னது? தோல்வி. வெற்றி, தோல்வி. தோ மேல் நோக்கிய இல், வி தோல்வி. அதுக்கடுத்து 6வது பாருங்க. மகிழ்ச்சி. மகிழ்ச்சி சந்தோஷமா இருக்கிறது. எப்பவுமே நம்ம எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். சரியாம்மா? ஓகே. நம்ம சந்தோஷமா இருந்துட்டாலே நமக்கு உடலுக்கு தேவையான எந்த பிரச்சனைகளுமே வராது. சரிங்களா? அதனால எப்பவுமே நம்ம வந்து ஹேப்பியா வச்சுக்கணும். நம்ம முகத்த வந்து எப்பவுமே ஸ்மைலியா வச்சுக்கணும். நல்லா இருக்கா? கண்ணாடியில போய் பார்த்தீங்கன்னா, சிரிச்ச முகமா நீங்க போய் ஃபோட்டோலாம் எடுக்க சொல்றாங்க நம்மள. கல்யாண வீட்டுக்கு எங்கேயாவது போனா, ஸ்மைல் அப்படிங்கிறாங்க. சிரிக்கும்போது நம்ம எவ்வளவு அழகா இருக்கோம். இதே நம்ம வருத்தமா இருக்கோம். நான் இன்னைக்கு வந்து வருத்தமா இருக்கேன். என்ன அம்மா திட்டிட்டாங்க. அப்பா திட்டிட்டாங்க. அப்படின்னு சொல்லி வருத்தமா இருந்தா நம்ம ஃபேஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லாவே இல்லல்ல. அதனால வருத்தப்படக்கூடாது. சரிங்களா? மகிழ்ச்சியா இருக்கணும். வாழ்ற வாழ்க்கைய எப்படி வச்சுக்கணும்? சந்தோஷமா வாழணும். மகிழ்ச்சிக்கு எதிர்ச்சொல் என்ன? வருத்தம், கவலை. சரியா? மகிழ்ச்சி, கவலைன்னு போட்டுக்குவோம். கவலை அல்லது வருத்தம் எதுனாலும் போடலாம். வெளிச்சம். அடுத்து என்னது? வெளிச்சம். ஓகேங்களா? வெளிச்சம் அப்படின்னா நல்லா நம்ம லைட் எல்லாம் போட்டா நமக்கு எப்படி இருக்கும் வீடு? வெளிச்சமா இருக்கும் அப்படிதானே? அப்படியே எல்லா பொருளையும் நம்ம எடுத்துறலாம், தேடி எடுத்துறலாம். உடனே வெளிச்சமா இருக்கும். இதே 10 மணிக்கு நைட்டு கரண்ட் ஆஃப் ஆயிட்டு எப்படி இருக்கும் வீடு? அப்படியே இருட்டா அப்படி இருக்கும். எப்படி இருக்கும்? இருட்டு. என்னதுமா? இருட்டு. வெளிச்சம், இருட்டு. வெளிச்சம், இருட்டு. அதுக்கு அடுத்தது சூடு. என்னது? சூடு. அம்மா காஃபி கொண்டு வந்து குடுக்குறாங்க கையில. அப்படியே வாயில வச்சோனே எப்படி இருக்கு? சூடு, சூடு. அப்படியே வாயெல்லாம் வெந்துரும். சூடு. அப்படிதானே? இதே வந்து ஐஸ்கிரீம் கொண்டு வந்து குடுக்குறாங்க நமக்கு சாப்பிடுறதுக்கு. எப்படி இருக்கும் அது? நல்ல குளிர்ச்சியா இருக்கும். எப்படி இருக்கும்? குளிர்ச்சியா இருக்கும். சூடு, குளிர்ச்சி. சூடு, குளிர்ச்சி. சரிங்களா? அதுக்கு அடுத்தது முன். முன்னுனா எனக்கு முன்னால. இப்ப எனக்கு முன்னால என்ன இருக்கு? போன் இருக்கு. எனக்கு முன்னால யார் இருக்கு? எனக்கு முன்னால டிவி இருக்கு. ரிமோட் இது இருக்கு. கம்ப்யூட்டர் இருக்கு அப்படின்னு முன்னால. இது எனக்கு பின்னால. பின்னால என்ன இருக்கு? போர்டு இருக்கு.
எனக்கு பின்னால என்ன இருக்கு? போர்டு. சோ முன் பின், முன் பின். பாருங்க, பி இன் பின், முன் பின். அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, உள்ளே. அடுத்து என்னது? உள்ளே. அதுக்கு எதிர்ச்சொல் என்னது? வெளியே. வீட்டுக்கு உள்ளே, வீட்டுக்கு வெளியே. உள்ளே வெளியே, உள்ளே வெளியே. சரியாமா? அடுத்து பாருங்க, அருகில். அருகில் என்னது? என் பக்கத்துல, அருகில். இதே வந்து தூரம் என்ன சொல்றோம்? தூரம்னு சொல்றோம்ல, அதுக்கு இன்னொரு பொருள் என்ன? தொலைவில். அருகில் தொலைவில், அருகில் தொலைவில். தொலைவில்னா அங்க தூரமா இருக்கிறத சொல்றது. சரியா? அடுத்தது உண்மை. அடுத்து என்னதுமா? உண்மை. நம்ம எப்பவுமே உண்மையே பேசுறோமா? அம்மா ஏதோ பொருள் கீழே உடைஞ்சு கிடக்கு, யாருடா பண்ணது? ஐயோ நான் பண்ணவே இல்லை, யாரோ அதை உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன சொல்றோம்? பொய். எதிர்ச்சொல் என்ன பேசுறோம்? பொய் பேசுறோம். உண்மை, பொய். சரிங்களா? அடுத்து முதல். முதல்னா ஸ்டார்டிங். இப்பதான் நம்ம ரன் ஓட போறோம், அதுக்கு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் போட்டு வச்சிருப்பாங்கல்ல, முதல். முதலுக்கு எதிர்ச்சொல் என்னது? அங்க முடிய போகுது இல்லையா? சோ முதல், முடிவு. முதல், முடிவு. அடுத்தது சத்தம். இப்ப பட்டாசு எல்லாம் வெடிக்கிறாங்க, எப்படி இருக்கு காதுக்கு? சத்தமா காதே மூடிக்கிற அளவுக்கு இருக்கு, சத்தம். இதே நம்ம நூலகத்துக்கு போறோம், லைப்ரரிக்கு, எப்படி இருக்கணும்? நூலகத்துல அமைதியா இருக்கணும். எப்படி இருக்கணும்? அமைதியா இருக்கணும். சத்தம், அமைதி. சத்தம், அமைதி. சரிங்களா? அடுத்தது சிரிப்பு. ஓகே, இப்ப நம்ம கல்யாண வீடுகளுக்கு எல்லாம் போறோம். நம்ம அங்க போனா நமக்கு போட்டோ எடுக்கும் போது என்ன சொல்றாங்க? சிரிங்க, ஸ்மைல் ப்ளீஸ் அப்படிங்கிறாங்களா? நம்ம உடனே என்ன செய்யறோம்? சிரிக்கிறோமா? சிரிக்கிறோம். ஓகே. இதே வீட்டுல வந்து அம்மா ஏதோ நீ தப்பு பண்ணிட்டேன்னு திட்டுறாங்க, உடனே நம்ம என்ன செய்வோம்? அழுவோம். அழுகை. என்னது? அழுகை. சிரிப்பு, அழுகை. அடுத்தது காலை, மாலை. காலை, மாலை. அடுத்தது பாருங்க, காலை. நம்ம பள்ளி செல்ற நேரம் என்னது? காலை. காலையில நம்ம என்ன செய்யறோம்? 8ல இருந்து ஒரு 9 மணிக்குள்ள என்ன செஞ்சிடறோம்? நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போயிடுறோம். இது எந்த நேரம்? காலை. இதே நம்ம பள்ளி முடிஞ்சு வரோம், மாலை வரோம். எப்ப வரோம்? மாலை. பள்ளி முடியும் நேரம் என்னது? மாலை. பள்ளி செல்லும் நேரம் காலை. காலை, மாலை. காலை, மாலை. இங்க பாருங்க, காலை, மாலை. அடுத்தது நண்பன். நமக்கு நண்பன்னா நிறைய பேர் இருப்பாங்க, அப்படிதானே? உன் நண்பன் பேர் என்ன? உன் ஃப்ரெண்டு பேர் என்ன? அப்படி லைனா அப்படியே சொல்லுவோம், அப்படிதானே? இதே நீங்க அந்த நண்பன் கூட திடீர்னு என்ன செஞ்சிட்டீங்க? சண்டை போட்டீங்க, அவங்க கூட சண்டை, அவங்க கூட அவங்க கூட பேச மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அவனுக்கு நம்ம என்ன பேர் வைப்போம்? பகைவன். இங்க பாருங்க, நண்பன், பகைவன். நண்பனுக்கு எதிர்ச்சொல் என்னமா? பகைவன். அடுத்தது ஏறு. ஓகே, இப்போ நம்ம ஏணி போட்டு மேல போறோம், ஒரு படிக்கட்டா மேல 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 ஏறி ஏறி போறோம். ஓகே, மேல ஏறிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? ஏறிட்டு என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் இறங்கணும். ஏறு, இறங்கு. ஏறு, ஏறு. எந்த போட்டிருக்கேன்? வல்லினர. இங்கு கு, இறங்கு. ஏறு, இறங்கு. அடுத்தது திற. இப்ப இங்க பேனா இருக்கா? இந்த பேனாவை என்ன சொல்லுவோம்? திற. இது பேர் என்னது? திறந்தாச்சு. திறந்து நம்ம எல்லாம் எழுதியாச்சு. எழுதி முடிச்சுட்டு என்ன செய்யணும்? மூடணும். மூடியாச்சு. திற, எதிர்ச்சொல் மூடு. இங்க பாருங்க, திற, மூடு. திற, மூடு. ஓகே, அடுத்து பாருங்க, சரி. ஓகே, நீ கரெக்டா தான் சொல்ற, நீ சரியா பேசியிருக்க. ஓகே, நீ கரெக்டா ஆன்சர் பண்ணதுனால உனக்கு சரி போட்டாச்சு. இதே வந்து நீ வந்து தவறான பதில் கொடுத்திருக்க, அதுக்கு உனக்கு மேம் என்ன போடுவாங்க? தவறு. ஓகே, சரி, தவறு. ஓகே, சரி, தவறு. சரிங்களா? சரி, தவறு. இன்னைக்கு நம்ம என்ன படிச்சிருக்கோம்? எதிர்ச்சொல் படிச்சிருக்கிறோம். இது நம்மளுடைய எல்லா பாட புத்தகத்திலையும் இதுல ஒரு 10வது வராம இருக்கவே இருக்காது. ஒரு பாடத்திலையும் இப்ப நம்ம 20 படிச்சிருக்கிறோம், இதுல ஒரு 10வது கண்டிப்பா எல்லா பாடத்திலையும் 2, 3 கண்டிப்பா வரும். சரியாமா? அதனால எதிர்ச்சொல் படிக்கிறது ரொம்ப ஈஸி மார்க் வாங்குறது. ஓகேவாமா? அதனால எதிர்ச்சொல் நல்லா படிங்க, எழுத்துக்களை புரிஞ்சு படிங்க, எழுத்துக்களை அடையாளப்படுத்தி படிங்க, சொல்லிக்கிட்டே எழுதுங்க. எப்படி எழுதுங்க? சொல்லிக்கிட்டே எழுதுங்க. சரிங்களாமா? இன்னைக்கு உங்களுக்கு இந்த பாட வேலை எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா வீடியோ? ஓகேவா?
உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எனக்கு ஒரு குட்டி லைக் போடுங்க பார்க்கலாம். எனக்கு வந்து மோட்டிவேட் பண்ற மாரி இருக்கும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இதே போல நான் அடுத்தது வந்து ஒவ்வொரு பாடப்பகுதிகளா உங்களுக்கு நான் என்ன செய்றேன், வீடியோஸ் குடுத்துட்டே இருக்கேன். நீங்க அத மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு வந்து இத ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் உங்கள மாரியே பயனடையட்டும். ஓகேவாம்மா? மிக்க நன்றிம்மா.